கையில கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னாலே ஒரு வார்த்தையை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அதை ஏவாய சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன் இந்த கட்சியை உருவாக்கியவன். சனநாயக நெறிப்படி முறைப்படி இந்த கட்சியை வளர்த்து இன்று வரை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனால இந்த நான் சொன்ன மாதிரி கையில கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னாலே ஒரு வார்த்தையை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அதை ஏவாய சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆக அதனால சொல்றேன், அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன் இந்த கட்சியை உருவாக்கியவன். இந்த கட்சியை உருவாக்கியவன் பாடுபட்டவன். 96,000 கிராமங்களுக்கு சென்று வேறு செஞ்சு வளர்த்தவன். இன்றைக்கு அது பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அந்த ஆலமரத்தையே வெட்ட நினைக்கிறாய். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கிளையே வெட்டி கோடாலே செய்து வெட்ட பார்க்கிறாய். உன்னால் முடியாது, உன்னால் அது நடக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்கள் கட்சியில இருக்கின்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மட்டுமல்ல, பிற கட்சியை சேர்ந்தவர்களும் கட்சி சாராதவர்களும் என்னை வெகுவாக விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இது கூட தெரியாமல் மம்மாத்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இந்த நிர்வாகக்குழு சார்பாக எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் சார்பாக உங்களை ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதோடு அந்த மம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன். இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சொல்வார்கள், சாதாரண நிலையில சொல்வார்கள், வேகாது. அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆக இது வேண்டாம் வேண்டாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டு என்ற அரசியல இப்பொழுதும் மக்கள் உன்னை மக்கள் திட்டுவது, பொதுவாக இருக்கிற மக்கள் திட்டுவது ஒரு காதிலே விழுந்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அதற்கு மேல சொல்வதற்கு என்ன? ஆக டெல்லியிலே நடந்த போராட்டத்தை நீங்கள் இங்கிருந்தும் அங்கே இருந்தவர்களுடன் கலந்து கொண்டு ஒரு 400 பேருக்கு மேலே அந்த போராட்டம், இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. நீதிமன்றம் எங்களுக்கு, டெல்லி நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. தவறு செய்த தேர்தல் கமிஷன் அதை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான திசையில சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. முதலில் தவறு செய்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் அந்த மாதிரி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஏமாற்ற முடியாது பாருங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.